எத்தனை நாள் சொன்ன உனக்கு தாண்டா இது பாடுறா. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். லவ் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், வாலட் அண்ட் ஃபியூச்சர். காதல் கருப்பை உண்டாக்கும், செருப்படி வாங்கிக்கொள். என் பேர் நாகராஜ். நான் விஐபி இருக்கேன். வேலை இல்லா பையன், அதான் அப்படி சொன்னான், வேற ஒன்றும் இல்லை. வீட்டில் ஒரு பையன் வேலை இல்லாமல் இருந்தானா அவனை வீட்டு வேலை செய்ய சொல்கிறதே இவங்களுக்கு வழக்கம். தண்டச்சோரா இருக்கிறவன் எப்போவுமே திமிராக இருக்கணும், இல்லைன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து கும்பிடுவாங்க. இந்த மாதிரி தானே நமக்கு அமைய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இந்த வரேன். பசங்களாக இருக்க வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு கஷ்டமும் பட்டதில்லை. எல்லா கஷ்டத்தையும் அப்பா அம்மா பார்த்துக்கோங்க நினச்சிட்டு இருந்தோம். காசு போனதுனால நாங்கள் டெய்லி விசஸில் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. கடல் கலந்து நாடு கலந்து ஒவ்வொரு இடமும் திரும்பி வாட்ஸ்அப்பில் ஹாய் ஹலோ மெசேஜோடு அது சம்டைம்ஸ் தான். குழந்தையா இருக்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா நான் சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் பெரிய ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு எப்படி சொத்து சேர்ப்போம் தான் யோசிச்சு. இப்போ திரும்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு. பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல. என் நண்பனை போல யாரும் இல்ல இந்த பூமியில. என் நட்புக்கு தான் ஈடே இல்ல இந்த பூமியில. ஜாதியில பேதம் இல்ல நட்புக்குள்ள. என் நண்பன் இருக்கிற வரையில் எனக்கு கவலை இல்லை. இப்ப எல்லாம் முடிஞ்சு. பசங்களாக இருந்தாவே ஒரு தனி மஜா தான். எதுவுமே உருப்படியாக பண்ண தெரியாது உங்களுக்கு. எப்போ பாரு தண்டச்சோறு, வீட்டில் திட்டு வாங்குறது, வழங்காதவன், இந்த மாதிரி தான் நாங்கள் இருந்திருக்கோம். இந்த வாய்ஸ் ட்ரிப்பு பிளான் பண்ணால் மட்டும் போதும், எப்போ பாரு கேன்சல் ஆகிறது மட்டும்தான் இருக்கும். கடைசி நாள் அப்படிதாங்க கேன் லைஃப் முடியும். எல்லா ட்ரிப்பும் கேன்சல் ஆகுது. எல்லா ட்ரிப்பும் நல்லா போனாலும் எங்கேயாவது லாஸ்ட்டில் ஒரு இடத்துல மாட்டிக்கிறது. அது கெட்டு தான் போயிடுதே தவிர அது கம்ப்ளீட் பண்ண முடிய மாட்டேங்குது. இது பசங்களுக்கே வந்து சாபமா இல்லையான்னு எனக்கு தெரில. இது மாதிரி தான் ஒரு நாள் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கு. அப்போ பசங்க டேய் நாளைக்கு கோவா போகிறோம்டா, நான் உனக்கு டிக்கெட்லாம் போட்டேன், வீட்டை சொல்லிட்டு வந்துடு அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டானுங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆஃபீஸில் லீவ் சொல்லவும் முடியல. சரி, எப்போவுமே தைரியசாலி சொல்லுவாங்களே, பார்த்துக்கலாம் வாடா அப்படின்னு. அப்படி தான் கிளம்பி போனால் சரி ஒரு ஞாபகார்த்தமாக வீடியோ எடுத்து வச்சுக்கலாமேன்ட்டு வீடியோ எடுக்க போனால் வீடியோலாம் ஸ்டோரேஜ் இல்லை. எடுத்த வீடியோ எல்லாம் டெலீட் பண்ணிட்டானுங்க. ஏதோ அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் கிடச்ச வீடியோ வச்சு எடுத்தா பாருங்க என்ன கொடுமை பண்ணி வச்சுட்டாங்க. இவங்களுக்குள்ள ஏன் போனே தெரியல. கோவா போகிறது எனக்கு எவ்வளோ பெரிய லட்சியம் தெரியுமா? எதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிட்டு அதெல்லாம் பார்க்க முடியலங்க. அங்க இந்த நாய் எதுக்கு அங்க போச்சுன்னு எனக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா கடலில் நல்ல அலை வருது, ஓகேயா? இந்த அலை வர்ற இடத்துல நிறைய பேர் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ராம்னு எழுதி அங்கே
வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. ரைட், இப்போ நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ராம் போட்டால் வருமா வராதான்னு பாருங்க. கடல் அலை வருது, இங்கே வரைக்கும் வருது, நல்லா வருது பாருங்க. எழுதியிருக்கோம், வருதான்னு பார்ப்போமா? இவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கைஸ். ராமுன்னு எழுத சொன்னா ஷாமுன்னு எழுதுனா, அப்புறம் அழிக்காம என்ன பண்ண? ஏண்டா உனக்கு எதோ வருதோ அதை எழுதுடா. உனக்கு தமிழே ஒழுங்கா வராது, நீ இந்தியில வேற எழுதுறியா? போடா அங்கிட்டு. இதுல இருந்து என்ன தெரியும் உங்களுக்கு? நீ எவ்வளோ பெரிய தற்கூறுன்னு தெரியுது. அக்கி கூட பள்ளி கூட ஒதுங்கி இருக்க மாட்டான் போல இருக்கு. ஆமா, நீங்க கட்டின காசெல்லாம் வேஸ்டா போச்சு. இப்போ நீ இங்கிருந்து போல, திரும்ப நான் உன்னை உள்ள எடுத்துட்டு போயிடுவேன். இதெல்லாம் ஃபேக் வீடியோஸ். ஸோ ஃபேக் வீடியோஸில் நீங்கள் நம்பாதீங்க. பாருங்க, அலை வந்தது, நான் எழுதுனதை அழைச்சி விட்டு போயிடுச்சு. பையன் என்ன எழுதுற? அக்கா. அக்காவா? இது வந்து அழைச்சிரும் பையன் அக்கா. அக்காவுக்கு பவர் ஜாஸ்தி. கடல் அலை வரல. பவர் ஜாஸ்தியா? பவர் ஜாஸ்தி, அலை வரல. அக்காவுக்கும் அலை வரல. பையன் அக்கா. லவ் யூ. மாப்ள வணக்கம்டா மாப்ள, தேனில இருந்து. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு. சரிங்க, நீங்க கடல்ல எது எழுதினாலும் அழிக்கப்படும். இது கலியுகம், அதனால எதையும் எழுதாதீங்க, எதையும் நம்பாதீங்க. அவங்கவுங்க நம்பிக்கை தான் உங்க வாழ்க்கை. அதனால நீங்க என்னத்தை நம்புறீங்களோ அதை நம்பிக்கோங்க. நாங்கள் கடல் சிப்பியை பொறுக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறோம். அவங்க பாரு, ஆனா எவ்வளவு மோசம். சாம சத்தியமா கொளுத்தி விட்டுருச்சு. உங்க மூஞ்சிகளுக்கு தீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? கடல் சிப்பிகள். இங்க ஒன்று சிப்பி இருக்கு, பெருசா இருக்கு பாருங்க. இதெல்லாம் கடல்ல தான் பார்க்கணும். இல்லைன்னா எங்களோட வீடியோஸ்ல பார்த்தோம். எல்லாரும் கொஞ்சம் நேரம் உள்ள இழுத்துட்டு போகலான்னு பார்க்குது, வேற ஒன்றும் இல்லை. எங்க பாருங்க நண்டு. சுபா முடியலடா, ஆவுனா கேமரா தூக்கிட்டு வந்துடுறாங்க. இங்க பாருங்க நண்டு, கடல் நண்டு. நாங்க முடிச்சிட்டோம். ஏண்டா உன்னை இப்ப யார் இங்க கூப்பிட்டான்னு நீங்க வந்திருக்க? அதை செட் பண்ண முடியல. நான் செட் பண்ணாலும் இப்படி வந்து பிடிச்சி விட்டுறேன். உன்னை யார் இப்ப கடலுக்கு கூப்பிட்டா? நான் இப்ப காப்பாத்துன்னு கூப்பிட்டேனா? இதை போய் விட போறோம், சரிங்களா? பாகா பீச்சில் நண்டு விட போறோம். நண்டு விட்ட ஆண்கள். வாடா 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 வாடா. உள்ள போங்கடா. ஓன் சொல்லு, அவ அமேசான் காட்டுக்குள்ள பூந்துடுறேன். விடு, எங்க போட போறான்? அம்மா பையன் என்னைக்கு ஆனாலும் ஒரு நாள் பார்த்து செஞ்சிடலாம். இந்த மேல கை வைக்கிற பழக்கெல்லாம் வேண்டாம் தம்பி. வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? அந்த விரல நீட்டாதா, நானே உள்ள போறேன்டா. தம்பி மேல கழிக்காதா, அவள் தான் சொல்லிட்டேன். என்னடா வீட்டுல அத்துமீறி நோஞ்ச மாதிரி தூக்கி விடுற? போடா அங்கேயா